வாங்கம்மா. வணக்கம். வணக்கம் வணக்கம் தம்பி. சொல்லியம்மா. வணக்கத்திற்கு பதில் வணக்கம். வணக்கம். கற்புமுண்டார் சபைக்கு வணக்கம். வணக்கம். லட்சுமி கடாட்ச வந்த சபை. சபை. சபை அம்மா அமைதியா இருக்குது. ஆமாயம்மா. இந்த மாதிரி சபை எனக்கு கிடைக்குமா? எங்கேயும் கிடைக்காது. அதுக்கு இந்த சபைக்கு எவ்வளவு அர்த்தம் தெரியுமா? எனக்கு தெரியாதேம்மா. தெரியாது. சபை முதல்ல எங்க கூடும்? ஓ, சபை எங்க கூடும்? எங்க கூடுன்னு என்ன கேக்குறேன்? ஏரி வேலையில கூடும். ஏரி வேலையில கூடும் சபை. சபை. அப்புறம் அது ஒண்ணும் இல்லையம்மா. எனக்கு தெரிஞ்சது ஏரி வேலை. ஏரி வேலையில அங்க கூடி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த ஆளுக்கு ஒரு மம்டி ஒண்ணு எடுத்துக்கிறது. இந்த பாலுக்கு ஒரு தட்டு மம்டி எடுத்துக்கிட்டு. ஆமா, அது மட்டும் இல்ல. இந்த 1 லிட்டர் வாட்டர் கேன்ல தண்ணி ஊத்தி ஒண்ணு எடுத்துக்கிட்டு இதெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த பீவால மத்த நெய்ல வச்சிட்டு எல்லாம் அப்படியே ஒரு குரூப்பா உட்காந்துக்கிட்டு வட்டமா உட்காந்துட்டு அடாரி அவள அவ பக்கத்து வீட்டுக்கார நாராயணன் வச்சுக்கிறான். அடி யாரு இவள? முன்னால வீட்டுக்காரன் கோயந்த மொண்டாட்டி வச்சுக்கிறானா? ஆனா இப்படிலாம் சொல்லிடுறாங்க. ஆனா சொல்றப்ப யாரு வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. ஏரி வேலை சபை. ஆமா. இன்னொரு இடம் இருக்குதேம்மா. இன்னொரு சபை எங்க இருக்கு? அதான் ஒயின் ஷாப் சபை. குடிகாரன் நாய. காலையில 12 மணிக்கு அப்படியே ஒரு சபை. ஒரு சபை. ஆமா மச்சான். 12 மணி நேரம் ஆனா அங்க போயிடுவாங்க. ஆமா. அந்த 11:30 கிலோக்கு போய் லைன்ல காத்து இருப்பாங்க. அத வாங்குறதுக்கு. ஆமா. அதுதான் நாட்டுல நிறைய நடக்குது. எதுக்கு பணம் இருக்குதோ இல்லையா அதுக்கு இருக்குது. அது இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டுறதுக்கு தான் தெரியும். இவெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டுற வேலையே கிடையாது. நானும் அப்படித்தான் அம்மா. நீ கட்ட மாட்டேன். என் மவனும் கட்டுறானுவா. அப்படியா? அவன் ஒருத்த 500 ரூபா கட்டுறான் ஒரு நாளைக்கு வரி. 2 பேரும் பரவாயில்ல. கவர்மெண்ட் உன் பணத்தை சேர்த்து கட்டுறான். ஆமா ஆமா. அது இல்ல சபை. வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அப்படி மோன ஆளு கட்டிங் போறாங்க. சபை அப்படி இல்லப்பா. சபைன்னு சொன்னால் தேவநாயகத்திலே கூடுவது என்ன சபை? தேவசபை. தேவசபை. ஆமா. தில்லையிலே கூடுவது என்ன சபை? தில்லையில. டெல்லியில கூடுவது பாராளுமன்ற சபை. டெல்லியில பாராளுமன்ற சபை. ஆமா. தில்லையில கூடுவது திருச்சபை. கனக சபை. தில்லையில கூடுவது கனக சபை. கனக சபை. எப்படி இருந்தாலும் வடலூர் கடலூருக்கும் பக்கத்துல வடலூர்ல ஒரு சபை போகும். அந்த வடலூர்ல கூடுற சபை என்ன சபை? சத்திய திருஞான சபை. சத்திய திருஞான சபை. அருள் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை கருணை ஜோதி வடிவமா ராமலிங்க அடிகளார் மனிதனாக வாழ்ந்து உருவத்தை ஜோதியா காட்டி கடவுள் ஜோதி நிறமா இருக்கிறார் என்று உலகத்தை காட்டியவர் அங்க கூடுவார். வடலூர்ல தை மாசம் தைப்பூசம் கூடும் அந்த சபை. அதுதான் சொல்லுவாங்க ஒருமையுடன் உனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தன் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவோர் உறவுகள் அவாம வேண்டும். உள்ளத்துல ஒண்ணு வச்சு பேசக்கூடாது. வெளியே ஒண்ணு பேசக்கூடாது. உள்ளத்துல நல்ல எண்ணத்தோடு பேசணுமா? அதான் சொல்லுவாங்க. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் பார். ஆமா. அவர்கிட்ட உறவு வச்சுக்கூடாது. நல்லது கிடையாது. அதுதான் நேர்மையா பேசுறவங்கிட்ட உறவு வச்சுக்க. உள்ளத்துல ஒண்ணு பேசுவோம், வெளியே ஒண்ணு பேசுவோம், உறவே வச்சுக்காங்க. ஆமா. ஏன்னா அதுக்கு உனக்கு ஆபத்து. பெரும் உனது புகழை நான் பேச வேண்டும். உன்னுடைய புகழை கடவுள் தெய்வமே இப்ப முருகனுக்காக வைக்கிறாங்க. இந்த முருகனுக்காகவே கடவுளே உன்னுடைய புகழை பேசுறா. எனக்கு கல்வியை கொடு, ஞானத்தை கொடு, செல்வத்தை கொடு, அறிவை கொடு அப்படின்னு பேசணுமா? பெரும் உனது புகழை பேச வேண்டும். மரபு பெண்ணாசையை நான் மறக்க வேண்டும். அங்க போலாமா, இவகிட்ட போலாமா, அவகிட்ட போலாமா, அதை நினைக்க கூடாது. மரபு பெண்ணாசையை மறக்க வேண்டும். ஆமா. அப்படி வெறுத்தா என்ன பண்றது? சந்தேஷா போறதெல்லாம் ஏண்டா உனக்குன்னு ஒத்திக்கிறாளடா? இல்லையம்மா, அதுக்காக கண்டவங்கிட்ட போய் காலை காட்டுறேன். என் மாமன்லாம் சும்மா இல்ல. அப்படி இல்லம்மா. 2 கண்ணு தான் அவனுக்கு தெரியல. ஆட்டத்துக்கு வாடா வாயினாரு சொல்லிட்டோம்னா போதும். எனக்கு கண்ணு தெரியல வந்து கூட்டுல தான் போகணும்ன்றான். கடித்துல வண்டி வச்சு நிக்கணும். ஆனா காலையில 6 மணிக்கு ஆட்டம் முடிஞ்சா தானா கிளம்பிடுறான். அது எப்படி அப்படியே தடுமாறுறாங்க. நத்தான் ஒரு பஸ்ல இதான பஸ் வாடகைக்கிட்டு போறான். இதெல்லாம் போறான். அது மட்டும் இல்லையம்மா, கண்ணுதான் தெரியல.
அவன் வீட்டுல போய் காலை வச்சான் அடிக்கு 4 புள்ள அப்படியே நிக்குது. அடிக்கு ஒரு அடிக்கு கண்ணுதான் தெரியல. மரபு பெண்ணாசை மறக்க வேண்டும் உன்னை மறவாமல் இருக்க வேண்டும் மனநோய் எனக்கு பிடியாமல் இருக்க வேண்டும் எனக்கு உள்ளத்துல நெல்லை எண்ணத்தோட இருக்க வேண்டும். ஆமா அதுக்குதான் சொல்லுவாங்க மதி வேண்டும் மிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் தரமு மிக சென்னையில் கந்த கோட்டோர் தரமு மிக சென்னையில் கந்த கோட்டத்துள் ஆமா அங்க ஒரு கோட்டை இருக்குது அவருக்கு வடபழனி அந்த கோட்டையில் இருக்கிறார் எப்படி அரமமிக சென்னையில் கந்த கோட்டத்தில் தலம் ஓங்கும் என் தங்கவேளே தங்கமணி என்னும் சைவமணி என்னும் முருகனை நான் செப்பிடலாம். பெருமனுக்காக வைத்திருக்கிறார்கள் நாடகம். அந்த முருகனுடைய சபை எப்படி இருக்கிறதோ அந்த முருகனுக்காக கொண்டாடப்பட்டு இன்னைக்கு 48 நாளா இன்னையோட 37 நாளா நடத்துறாங்க. 37ஓட முடியுது. இன்னும் 42 43ஓட முடியறாங்க. எனக்கு கிருத்திகை வரப்போகுது. திங்கட்கிழமை கிருத்திகை காப்பு கட்ட போறாங்க. இந்த முருகனுக்கு இவ்வளவு ஒரு அன்னதானம் படைக்கிறாங்களே, சீக்கிரம் தேர் ஈக்கணும், டாடா சைக்கணும், டிராக்டர் ஈக்கணும் மாச்சே. ஆமா சாப்பாடு குடுக்கறாங்க பாரு, எதுக்கும் எத்தனை பொருள் கொடுத்தாலும் ஈடாவாது. தானத்திலே 32 தானம், சிறந்த தானம் அன்னதானம். அந்த தானத்தை அன்புன்னு சொல்லும்படியா அன்பா படைத்து அமிர்தம் அளிக்கிறாங்களே, அந்த சாப்பாடு தான் பெருமை பேசும். அதெல்லாம் பேசாதேம்மா. ஏன் என்ன எனக்கு இலையில உருளைக்கிழங்கு வைக்கல. அத போல தம்பி, வடலூருக்கு ஒப்பான சபை இந்த சபை. ஆமாம்மா, அப்பேர் கொண்ட சபைக்கு வந்தேன். நான் யாரு என்னுடைய பெயர் என்ன, என் ஊர் என்ன, அதெல்லாம் பேசல நேரம் கிடையாது. ஆமா, நேரம் கடந்து கொண்டே போகிறது. காலம் என்ன சொல்லுவாங்க, கடமை பொன் போன்றது, கண் போன்றது கடமை. ஆமா, காலம் பொன் பண்றது, கடமை கண் போன்றது. இதை போல காலம் கடந்து கொண்டு இருக்கிறது. ஆமா, அப்படி இருந்தால் என்னுடைய விவரத்தை சொல்றேன். சுபத்திரை. உன் பேரு சுபத்திரை. சுபத்திரை. சுபத்திரை பார்த்திருக்கிறியாடா? அழகுக்கும் ஆச்சாரத்துக்கும் அன்புக்கும் உகந்தவளும் சுபத்திரை எப்படி பிறந்தேன்? யார் எனக்கு தந்தை, யார் எனக்கு தகப்பனார், யார் எனக்கு தாயார், எப்படி பிறந்தேன்? உனக்கு தெரியுமா? சொன்ன பையன் எனக்கு தெரியாதேம்மா. ஏதோ இந்த ரேஷன் கார்டில் வச்சுக்கிறாங்களே மண்ணால பார்ல மாதிரி வந்துக்கிறேன். என்ன பண்ணுவேன்? ஒண்ணு விளக்கு ஒரு ஊரு மண்ணால பாருங்க சொல்லி கிடக்கலாம்.
ஏடா கம்மியாச்சு கம்மியாச்சு. மண்ணெண்ண பார்லி எதுக்கு உதவு தெரியுமா? எதுக்கு? அனைத்துக்கும் பேருக்கு உதவுதான். அனைத்து பேருக்கு அதுதான் மண்ணெண்ண பார்லி. இப்ப எங்க பாருங்க மண்ணான? ஏய் நீ சொன்ன சூதுவாதி இல்ல உள்ளம். ஆமா ஆமா. கபடமிட்ட உள்ளம். இப்ப ஏதோ பெட்ரோல் டீசல் எல்லாம் வேற கிடைக்காதுன்னு எல்லாம் கேனுக்கான தூக்கிட்டு அலையறாங்க. சொல்றது கேளுடா. சொல்லியம்மா. இப்பேர் வந்த சுபத்திரை தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? எனக்கு தெரியாது. வசுதேவர் படையாட்சிக்கும் வசுதேவர் படையாட்சி தேவகி ரோகிணிக்கும் நாங்க பிறந்தவர்கள் 10 பேர். 10 பேரா? 10 புள்ள பெத்தாரு. 10 பேரு. எங்க அப்பா 10ல மாண்டவர் போவ மீண்டவர் எத்தனை பேரு? எத்தனை பேரு? 4 பேரு. 10 பேர் பிறந்து 6 பேர் செத்துட்டாங்க. 6 பேர் செத்து 4 பேர் அதுல இருக்கிறோம். இப்ப 4 பேர் இருக்கீங்க. அந்த 4 பேர்ல தம்பி 3 பேருக்கு ஒருத்தர். 3 பேருக்கு ஒருத்தி. 3 பேருக்கு ஒரு ஆளு. 3 பேருக்கு ஒருத்தி. எப்படி 3 பேருக்கு ஒரு ஆள்னா? எப்படி 3 பேருக்கு ஒரு ஆளு? எப்படி 3 பேருக்கு ஒரு ஆளு? டேய் எனக்கு மொத்தம் 3 அண்ணன். சமாளிக்கிறியா? என்ன பண்ணுவே சமாளிக்கிறான்றான் பாரு. 3 அண்ணன் சொன்னனே. அம்மா தப்பு இல்ல அவன் கேக்குறது. எடுத்து கொடுக்க வர. சாப்பாடு ஆகி போறது. ஒருத்தன் வந்து அம்மா தண்ணி கொண்டாடுவான். ஆமா. ஒருத்தன் வந்து அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வருவான். சொல்லுவான். அம்மா ஒருத்தன் வந்து ஒரு பீடி ஒண்ணு 10 வச்சுட்டு வாமான்னுவான். அவன் எங்கேயாவது போய் உக்காந்துட்டு பீடி 10 வைக்க கூட என்ன கூப்பிடுறாங்க. கொஞ்சம் கூப்பிடுவான். அப்புறம் ஆறு இருக்கிற ஆளு அப்படின்னுவான். சொல்றது தப்பு இல்ல. 3 வேலை இருக்கான்ல. ஓ சமாளிக்கிறியா? நீ சமாளிக்கிறியா? என்ன புடிச்சு பேசறடா? ஐயா பின்ன நான் இத புடிச்சு தான் பேசுவேன். மூளை என்ன மூளைதான்? சனி மூளை. அதே மூளைதான் போ. அப்படி 3 பேருக்கு ஒருத்தி சொன்னனே. எங்க அண்ணங்கிறாரு. ஒண்ணா அது தவறா நினைச்சுக்காத. ஒரே தங்கச்சி நான். ஓ ஒரே தங்கச்சி. எங்க அண்ணன் பெரிய அண்ணங்கிறாரு பாரு. பெரிய அண்ணா அவர் தான் பலராம சக்கரவர்த்தி. பலராம சக்கரவர்த்தி. 2வது அண்ணங்கிறாரு பாரு. ஆறு மாலாகி கண்ணன். சீமண்ண நாராயணமூர்த்தி. ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி. ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி. 3வது அண்ணங்கிறாரு பாரு. 3வது அவர் தான் சார்த்த கை. அது என்னடா சார்த்த கை? சார்த்த கைன்னா அவர் ஆழ்வார் பட்டம் பெற்றவர். அவர் எங்க சின்ன. ஓ நான் கூட எரவாந்த கையனுங்கிறேன். என்ன பண்ணுவேன்? அப்பேர் வந்து 3 பேருக்கு ஒரே தங்க. ஆசைக்கும் அன்புக்கும் எப்பேர் வந்து புலமாட்டேன். நான் எப்பேர் கொண்டுவேன். நான் யாருக்கு உள்ள வைக்கணும். அம்மா யாரு? எந்த ஊரு? எந்த ஊரு? என் குளம் பெருமையை தெரியாத பேச சூத்துக்காய் ஒரு குளம் தான் ஏமா. எந்த குலாச்சாரத்துல இந்த பெண் பிறந்தா? ஓ குல ஆச்சாரம். இப்படி போறேன்னு வச்சுக்க. இது யாரு குறை முட்டு பொண்ணு வரா. கோண முட்டு பொண்ணு வரா. சாண்ட முட்டு பொண்ணு வரா. ஆமா. உடையா முட்டு பொண்ணு வரா. எதோ மண்ணான பார்லாட்டு எதோ போகுது சொல்லுவாங்க அம்மா. ஆமா சொல்லுவாங்க. அது வழி உங்க குலாச்சார வருமுறை. ஓ உங்க குலம் உனக்கு தெரியாதா? அந்த யாதவ குலாவி கோணாமுட்டு பொண்ணுன்னு சொல்லுவாங்க. கோணாமுட்டு குட்டியா நீ? கோணாமுட்டு குட்டி என்ன நானும் அடிக்க கூடாது. ஒண்ணும் காண மண்டியில மண்டியில ஒண்ணு காணா. நீ அங்கேயே பேசிக்கிட்டே என் மயிரம் கூட ஜல புடுங்க முடியாதுடா. இருந்தாதான புடுங்கிறதுக்கு.
அவன் மண்டியிலே மயிர காணோம். அவர் மண்டியில ஏன் தெரியுமா மயிர் இல்ல? காலக்கடன் கைப்பதற்காக கத்திரி தோட்டம் இருந்தது. கத்திரி போய் உக்காந்தாரு பாரு. அப்பதான் கொள்ளைக்காரன் மருந்து அடிக்க வந்தான். என்ன மருந்து? அந்த களக்கொல்லி மருந்து அடிக்க வந்தான். பூரா மருந்து அடிச்சுக்கே வந்தான் பாரு. நல்லா தலை குனியா தான் பாரு. பூரா பட்டு போச்சு பில்லிக்கு முன்னாடி. இவர் மண்டியில அடிச்சுக்கிறான். இதே நிலையில இருக்கல தம்பி. ஐயா வணக்கம் முருகா எனக்கு கருணை இருக்கும்படியான நேற்றுக்கு ஒப்பம் சொல்லும்படியான கிராம சேத்திரத்திலே மொபைல் சொல்லும்படியான கடை வைத்துள்ளார். ஆமா. அந்த அன்பராக இருக்கும்படியான அமர்ந்த வேலும். ஆமாம். அமர்தவேல் தானே? அமர்தவேல் கோபிநாத். கோபிநாத் அமர்தவேல் சொல்லும்படியான சூரிய சம்மாரம் முடித்தாரே. அப்பேர் கொண்டு சொல்லும்படியான அமர்தவேல் அமர்தவேல் கோபிநாத் இருவரும் சேர்ந்து எனக்கு கொடுத்தது 100 ஒரு லட்சமாக பாவித்து அந்நியவர் பெண்களின் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் ஒரு காணி கொடுக்க மறுகாணிக்கு வளர வேண்டும் என்று கிருஷ்ணா உனக்கு அப்பேர் வந்த சொல்லும்படியான என்னுடைய குலமானது ஏதவ குலம். ஏதவ குலத்திலே பிறந்து நெல்லை முறையிலே தந்தை வளர்த்து யாருக்கு கொடுத்தாங்க தெரியுமா? யாருக்கு தெரியாது? எனக்கு தெரியாதுமா. இந்த தலத்தில் புகழ் கிடைத்த எந்நாட்டுக்கு பொன்னாடா இருக்க முடியான கொத்தனூர இதே கீர்த்தனா அமர்வேலு ஆதிரா
என் நாட்டுக்கு பொன்னாடா இருக்க முடியாது இதே ஒட்டநந்தல் கிராமத்தில் இருக்கக்கூடிய இன்னும் மயிலும் சொல்ல முடியாது இந்த முருக பெருமானுக்கு பெருவிழா ஒரு விழா கொண்டாடி 48 நாள் பூஜையை நியமித்து 37வது நாள் பூஜையை முடித்து கீர்த்தனா அமர்தவேல் ஆதிரா சொல்லும்படியான மக்களுக்குள்ள சொல்லும்படியா சின்ன சிறு பாலகர்களா இருந்து எமக்காக ஒரு சொர்ணகாணி கொடுத்தது 100 இருந்து இந்த அம்மன் எப்படி இருக்கிறாள் எடுத்து வாங்க ஒரு காணிக்கு மறுகாணிக்கு வளர வேண்டும் என்று எல்லா வெள்ள முருகனை பிரார்த்திக்கிறேன். சுவேஜயம் மேல் மாலைய நூறில் அம்மா பொருளுக்கு அதிகாரியா இருக்க முடியாத அதிபராசக்தி அம்மாவுடைய பெருமை சொல்ல இந்த அம்மனுடைய புகழை சொல்ல வேண்டுமானால் ஒன்றல்ல இரண்டல்ல ஒரு கோடி பொழுதே போக வேண்டிய அம்மா ஒரு நாள் ஒரு பொழுதே ஒரு பொழுது மகேஸ்வரி சக்தி ஒன்று சபையும் 16 இருக்க முடியாத முத்து மகமாரி என்ன செய்த தெரியுமா அம்மா வல்யாளம் பட்டணத்தை வல்யாளம் பட்டணத்தை கொள்ளை வந்தவளா அண்ணவன் தன்னாடி சாசனி உடல் எடுத்தவளா அவன் செய்த அரக்கர்களை அழிக்க வந்தவளா அவன் செய்த அரக்கர்களை அழிக்க வந்தவளா அடி அங்காளியா மலையமுடி போவி கொண்டவளா சொல்லும்படியான அம்மன் பேருநாள் கொண்டாடப்பட்ட பிறகும் இதே சொல்லும்படியான கீர்த்தி ஆதிரா அமர்தவேல் கீர்த்தி அமர்தவேல் ஆதிரா சொல்லும்படியான மக்கள் மூன்றும் செல்வமாக சேர்ந்து எமக்கு கொடுத்தது 100 லட்சமா பாவித்து எல்லா வல்ல அந்த முத்துமாரி அங்காள் அம்மன் குடியிருந்து மேலும் மேலும் பெருக்க வேண்டும். கொண்டைப்பூ வாடாமல் கூட்டம் குறையாமல் கொண்டைப்பூ வாடாமல் ஒரு காணி கொடுக்க மறுகாணிக்க வளர வேண்டும். இந்த அம்மனை பிரார்த்திக்கிறேன். சுவேஜயம்
நான் யாருக்கு பொண்டாட்டின்னு தெரியாத சும்மா ஏறி வர போறாங்க நான் போறேன், நீ தண்ணி போட்டு வந்துரு. யாருக்கு பொண்டாட்டி தெரியாத பேச யாரு பொண்டாட்டி? ஏய் இப்பேர் அந்த குளத்திலே பிறந்து நல்ல முறையிலே வளர்த்து நான் ஒரு பொழுது வர்ணமாக என்னை வளர்த்து ஆராட்டி சீராட்டி என்னை யாருக்கு கொடுத்தாங்க, நான் யாரை திருமணம் பண்ணேன், எனக்கு எத்தனை பிள்ளைகளை பெற்றேன், உனக்கு தெரியாத பேசுறீங்க. அவர் யார் தெரியுமா? அவர் ஆனால் அழகு மன்னன் சொன்னிய 32 லட்சணம் பொருந்தியவர் பின்னழகு முதுகிலே மச்சரகை தோளிலே துளப மாலை கொப்பிலே அமிர்த கலசம் பல்லிலே பரிசுவினை வீணை பாதத்திலே செந்தாமரை முழங்காலில் முத்து மாணிக்கம் கண்ணிலே நலனி விழி இன்னைக்கு பிறந்த பெண்ணை விட நாளைக்கு பிறக்க போற பெண்ணை விட இப்ப இருக்கிற விட அப்படியே கட்டிக்கலாம் அம்மா ஆசைப்படுவான். அப்பேர் வந்து என் பதிவாகி மன்னவர் அப்ப 32 அழகு 11 நாமதை பேர் வச்சுக்கிறாங்க. 11 நாமதே வில்லாளி விஜயன் காண்டிபன் கிரீடி இப்படி சொல்ல முடியாது எத்தனையோ பேர். ஒரே ஆளுக்கு 11 பேர். இப்ப 12 ஆகி போச்சேம்மா. ஆமா திட்டுமல்ல ஓட்டணும்னு அப்பேர் வந்தவனுக்கு பொண்டாட்டி தகுதி தரான் தெரியாது. நீ பேசுறிய உன் தகுதி போய் புதூர்ல வாசியாரங்கிட்ட கேட்டா தெரியும். அப்பேர் வந்தவனுக்கு பொண்டாட்டி ஆயிருக்கு. உங்களை ஏத்து போனா பாரு. ஐயோ கேள்வி இருந்தபோது இவரை மணந்து இவருக்கும் எனக்கும் உங்களுக்கும் அழகான ஒன்னே ஒன்னுடைய அம்மா ஒண்ணுன்னு கேட்டியா? ஒரே ஒரு பிள்ளை இருப்பேன். ஒரே ஒரு பிள்ளை. பிள்ளைக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? 32 அழகு ஆம்பளையானுக்கும் கிடையாது. உங்க வீட்டுக்காருக்கு என் ஆம்பளையானுக்கு தான் 32 அழகு. அதே போல என் மகனுக்கும் 32 அழகு. 32 அப்பேர் வந்த பிள்ளை யார் தெரியுமா? அவன் தான் வீரவான் அபிமன்யு. அழகிலே சுப்பிரமணியம். மருந்து கிடையாது. சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் கிடையாது. அந்த சுப்பிரமணியனுக்கு நிகரானவன் என் மகன் அபிமன்யு. சுப்பிரமணியு அபிமன்யு அப்படி பேர் வரத்து. நாலு ஒரு பொழுது வரும் ஒண்ணுமாக நெல்ல மரியாதை அவனை வளர்த்து கல்யாணம் பண்ணி 2 பொண்டாட்டி சம்பாதிச்சேன். என் மகன் நான் மாமியாலும் ஆயிடுச்சு. மாமியாரும் ஆயிடுச்சா? நேத்து தான் கல்யாணத்தை முடிச்சோம். ஒத்திரி கொண்டு வந்து கல்யாணம் என்னடா இப்ப என்ன 2வது மாசமா கறியாட்டங்குது? என் வகத்தை பார்த்து மாசமாக நீ எதாலதான் அடிக்கிறது தெரியும்.
அப்படி மாமியால சம்பாதிச்சுட்டேன். மாமியா பேரு மாமியா பட்டம் மருமக சம்பாதிச்சு மாமியா பேர் எடுத்துட்டேன். அப்படி இருந்தாலும் இருந்த போதும் இன்னைக்கு இருப்பது ஆனகுந்தி பட்டணம். அங்க என்ன வேலைங்களா தினந்தோறும் நான் பிடிக்காத உழைக்கவே தெரியாது. அம்மா புடிச்சு 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 தெரிஞ்சு போச்சு. இந்த ஆனகுந்தி பட்டணத்துல நீ பிடிக்காத உலக்கையே இல்ல. அந்த உலக்கல நெல்லு குத்துற உலக்க. நெல்லி குத்துற உலக்க பெரிய பெரிய பணக்காரன் கொண்டாட்டிலாம் இருப்பாங்க. ஆமா போவேன் 10 மரக்கா நெல்லி கொடுப்பாங்க. அத நான் உலக்கையில குத்தி 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 அத புடைச்சி அரிசி தனியா, நொய் தனியா, தவிடு தனியா இதெல்லாம் எடுத்து வச்சா ஒரு ஊம நொய் கொடுப்பேன், மொக்கு நெய். அந்த நொய்ய வாங்கிட்டு வந்து காய்ச்சி கஞ்சா குடிக்கணும். குத்து நெல்லு குத்துறவங்க நீங்க. ஆனகுந்தி பட்டணத்துல குத்து நெல்லி குத்தி என் வாழ்க்கையை கழிச்சுன்னு வரேன். இருந்தாலும் என்ன தெரியல, நீ நாட்டுல இருக்கிறோம் என்ன செய்தி என்னடா நம்ம ஆனகுந்தி பட்டணத்துக்கு போஸ்ட் வந்துக்குது. என்னது சுபத்திர யாரு? சுபத்திர நானு. நீதானா? ஒரு கையெழுத்து போட்டு இதை வாங்கிக்க. கையெழுத்து போடணுமா? கையெழுத்து போட்டியா? வாங்கி வச்சுக்க. சரிங்க வா. சரி அம்மா தூரம் வெயில்ல வந்துனே எதனா குடுக்கறது உனக்கு குடுக்குறேன், காலையில குடுக்குறேன். இதுல எதனா படிச்சது, நீ படிச்சவர் தானே? ஆமா. நீ படிச்சவர் தானே? படிச்சவர் தானே? இல்ல சின்ன படிச்சவர் ஏமா படிச்சது விவரமா சொல்லு. யாரோ படிச்சவங்களே எழுதிக்கிறாங்க. படிக்காதவங்கள எழுதுவாங்க. என்னடா விவரம்? ஐயோ 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 கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் காட்டேரி இடத்துல 90 வயசு பாட்டு வயசுக்கு வந்துட்டாங்களா? 90 வயசுக்கு வந்துட்டாங்களா? வயசுக்கு வந்த கம்பெனி பைக் வந்துட்டாங்க. நான் தான் தப்பா பேசிக்கிறேன். ஏமா இது ஒண்ணுது இல்லையம்மா, போயிட்டு சொல்லு. மகாராஜஸ்திரி மகா கணம் பொருந்திய ஆமா அத பாஞ்சாலி அம்மனும் தர்மநந்தனும் எழுதக்கூடிய நிர்பம் யாதென்றால் ஆமா 12 வருடத்துக்கு ஒரு முறை கங்கா கௌரி பூஜை செய்வது வழக்கம். அக்கா காட்டில் இருந்தபடியால் இப்பேற்பட்ட மாங்கல்ய பூஜையை செய்ய முடியவில்லை. அதனால கோரி அனைத்து ஓரவத்திமார்களும் அக்கா எழுதிக்கிறாங்க. உபலாயம் பட்டணம் வந்தால் கங்கா கௌரி பூஜை நடத்தலாம் அப்படின்னு அக்கா எழுதியிருக்கிறாங்க. அக்கா பாஞ்சாலி அக்கா எழுதிக்கிறாங்க. அக்காவும் தர்மன் சொல்ல முடியாது, மாமனும் எழுதிக்கிறாங்க. எங்க மூத்தார். பரவாயில்ல. வெகு நாள் ஆகிவிட்டது. வனமும் கழித்து விட்டோம். 12 வனவாசம் சொல்லும்படியான ஓராண்டு அக்கியவாசத்தம். சரி ஆமா அந்த உண்டியா இருக்கிறதுக்கே கூட எனக்கு எல்லாம் கொடுக்காத. இல்ல காது கேட்கற பேர் கேட்டோம். பாண்டவர் ஐவர் பார்த்திருக்க கோவிந்தாரி என்று யார் என்று காத்தார். பகவான் எப்படி செயலை காத்து ரட்சித்தாரோ அதை போல முருகன் சொல்லபடி 6 வடை வீடு கொண்டு ஆறுமுகா உன்னை விட வேறு ஏது இல்லை முருகா. அப்பேர் கொண்டு முருகனுடைய பெயர் வைத்த முருகனுக்கே தொண்டு வேலை செய்ய முடியாது. அப்பேர் கொண்ட பூசாரின்னு சொல்ல முடியாது சுப்பிரமணி. அந்த முருகன் பேரு சுப்பிரமணியும், இவர் பேரு சுப்பிரமணியும். கொடுத்த சொர்ண காணிக்கை 50 லட்சம். அவர் பெங்களே இந்த சொல்ல முடியான 6 வடை முருகன் குடியிருந்து ஒரு காணி கொடுக்க மறுகாணிக்கு வளர வேண்டும். அக்கா எழுதிட்டாங்க. எங்க போகணும்? உபலாயம். அந்த உபலாயம் தன்னை
பார்க்க செல்ல நேரத்திலே பாதாள அரக்கன் செவியா இருக்க முடியாது. ஆமாம் பாதாள மகளாக இருக்க முடியாது. போகவதி வருகிறார். அன்னைவரால் விளக்கம் தெரியும். ஆகட்டும் போகவதி